நமஸ்தே. இன்னைக்கு நம்ம விஷாரத் போர்வார் பேப்பர் 2 ஓட ரிவிஷன் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம கொஸ்டின் பேப்பரில் என்ன ரோம லெட்டர், என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ அட்டன் பண்ணும், எவ்வளோ மார்க்ஸ், அதுக்கப்புறமா எப்படி அட்டன் பண்ணுங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ரோம லெட்டர் ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள். ராஷ்டிர பாஷா விஷாரத் பூர்வார் பேப்பர் 2. இங்கே வந்து 100 மார்க்ஸு 3 ஹார்ஸ்க்கு நடக்கும் எக்ஸாம். சமய 3 கண்டே அப்படின்னா 3 ஹார்ஸ்க்கு எக்ஸாம் நடக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ரோம லெட்டர் பாருங்கள். கின்ஹென் 4 பிரச்சனைக்கே உத்தர் லிக்கியே. இதில் ஏதாவது ஒரு 4 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணும். அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 5 மார்க்ஸ் அலாட் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு 4 அட்டன் பண்ணுறீங்க, 5 மார்க்ஸ் அப்படின்னா டோட்டலி உங்களுக்கு 20 மார்க்ஸ். இந்த ரோம் லெட்டருக்கு நம்ம கிராமர் கொஸ்டின்ஸில் சந்தி, ವ್ಯತ್ಪತ್ತಿಗೆ திருஷ்டி, லிங்க, வாச்சிய இது எல்லாமே நம்ம வந்து படிச்சிருப்போம். சப்தனா என்ன, கிருத்தியனா என்னன்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த கிராமர் கொஸ்டின்ஸ் தான் இந்த பார்ட்டில் நம்ம அட்டென்ட் பண்ணுவோம். இதே பார்ட்டில் சுத்த கீஜியே இல்லை வந்து சுத்த கீஜி அப்படின்னா கரெக்டு சென்டென்ஸ் மாதிரி தான். இதுக்கும் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, மேன் வகு, மேனே உஸ் அப்படின்னா வகுன்னு சேஞ்ச் பண்ணும். முஜே 3 பாயினா மேரே 3 பாயி, அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி படிச்சிருப்போம் இல்லையா. சுத்த கீஜே அதுதான். இதில் நம்மளுக்கு சாய்ஸ் எதுவுமே கிடையாது. இங்கே 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 கொஷின்ஸை நம்ம வந்து கம்பல்சரியாக அட்டென்ட் பண்ணணும். இதுவுமே அதே தான். சூச்சனாக்கே அனுசார் பதிலிங்க, வாச்சிய பதிலி அப்படின்னா நம்ம வாச்சிய பதிலியே வாக்கிய ஜோட்கர் லிக்கியே, அதுக்கப்புறம் ஜரூரியை வந்து ஜரூரத்தாட்ட நம்ம சேஞ்ச் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம சூச்சனாக்கே அனுசார் பதிலே ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதில் நம்மளுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. நம்ம இந்த 5மே அட்டென்ட் பண்ணோம். ஸோ 5 மார்க்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக இது 5 அட்டென்ட் பண்ணோம். இதுக்கு ஏற்ற கொஸ்டின்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் செலக்டிவ் ஆட்டை, அதை செக் பண்ணி பாருங்கள். இனி அடுத்தது லிங்க் பதிலியே. லிங்க் பதிலியவும் அதே மாதிரி தான். இல்லை வந்து சாய்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த 10மே நீங்கள் அட்டென்ட் பண்ணோம். இதுக்கு 5 மார்க்ஸ். ஒரு கொஸ்டினுக்குமே ஹாஃப் மார்க் இருக்கும். ஸோ 5 மார்க்ஸ் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இனி அடுத்தது வச்சன் பதிலியே. வச்சன் பதிலியக்குமே இங்கே 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 10 நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணும். ஒரு கொஸ்டினுக்கும் ஹாஃப் மார்க் வச்சு இங்கே வந்து நம்மளுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். रूप रेदा देने हुए किसी एक विषय पर நிபந்த லிக்கி. இந்த ரோம் லெட்டர் நான் வந்து படிக்க சொல்லலை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 75, 85 ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 85 மார்க்ஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே இது வந்து கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க பிள்ளைங்க. அதனால் இந்த ரோம் லெட்டர் நான் ஒமிட் பண்ண சொல்லியிருக்கேன். பிகாஸ் ரிமைனிங் நம்ம கையில் 85 மார்க் இருக்குது. அந்த 85 மார்க் நம்ம தரவை படித்தாலே நம்ம ஈஸியாக அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான். அண்ட் 4th ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங்குமே நம்ம ஒரு செலக்டிவாக 5 லெட்டர் ரைட்டிங்ஸ் படிச்சிருப்போம். அந்த லெட்டர் ரைட்டிங் தான் இந்த 4th ரோம் லெட்டரில் நீங்கள் எழுதுவீங்க. இதுக்கு வந்து டோட்டலாக உங்களுக்கு 15 மார்க்ஸ் கிடைக்கும். 5th ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா நிம்னலிखित गद्यांश का एक तिहाई में சம்ஷிப்திகரன் லிக்கி. இது வந்து நம்ம ப்ரிசைஸ் ரைட்டிங் ரோம லெட்டர் பார்த்தோம் இல்லையா. இதில் வந்து மெயின் பேராகிராஃபில் எவ்வளோ வேர்ட்ஸ் கவுண்ட் பண்ணி எழுதணும், ஆன்சரில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கணும், எப்படி எழுதணுங்கிறதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரோம் லெட்டர் வந்து ப்ரிசைஸ் ரைட்டிங் ரோம் லெட்டர். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இனி அடுத்தது இந்த 6th ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா अपनी प्रत्येक भाषा में अनुवाद कीजिए. இது வந்து ஹிந்தியில் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஓன் லாங்குவேஜ் ஒன்று தமிழ் இல்லாட்டா இங்கிலீஷில் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இனி அடுத்தது 7th ரோம் லெட்டர் பார்த்திங்கன்னா ஹிந்திமே அனுவாத் கீஜியே. இது வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஹிந்தியில் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். இதுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்குது. இந்த 6th ரோம் லெட்டருக்கும் ஸோ 10 மார்க்ஸ். இது வரைக்கும் நம்ம படிச்சதில் எவ்வளோ மார்க்ஸ் நம்ம தரவாக இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டரில் 20, 25, அப்புறம் 30, 35, 40. இந்த 3rd ரோம் லெட்டர் நீங்கள் ஒமிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒமிட் பண்ணுங்கள், இல்லாட்ட படிச்சிருங்க. ஸோ 20, அதுக்கப்புறமா 25, 30, 35, 40,
அதுக்கப்புறமா 55, 65, லாஸ்ட்டில் 75, 85. 85 மார்க்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி தரவு பண்ணியாச்சு. இந்த 85 மார்க்ஸில் நம்ம படித்தாலே நம்ம வந்து ஈஸியாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். தன்யவாத்.